புத்தம் புது என்டர்டெயின்மெண்ட் சேனல் விஜய் டக்கர். ஜாம்தாரா ஆன்லைன் கொள்ளையின் தலைநகரம். உங்களில் பல பேருக்கு சில போன் கால்கள் வந்திருக்கும். அதில் ஹிந்தி கலந்த தமிழில் SBI பேங்க் மேனேஜர் பேசுவார். ATM கார்டு லாக் பண்ணிட்டு இருக்கேன். அது அப்டேட் கண்டினியூ பண்ணணுமா கேன்சல் பண்ணணுமா? அப்டேட் பண்ணுங்க. அப்டேட் பண்ணணும். இப்ப பேன் கார்டு, ஆதார் கார்டு, ATM கார்டு கையில இருக்கா? இருக்கு. ஆமா, ATM கார்டுக்கு மேல செக் பண்ணி பாருங்க. 16 நம்பர் இருக்கா, 19 நம்பர் இருக்கா? 19. ஆமா, டேட் என்ன இருக்கா? எக்ஸ்பைரி டேட், லாஸ்ட் டேட் ATM கார்டுல இருந்து 12/19. 12/19 இருக்கா உங்களுக்கு டேட் ATM கார்டுல இருந்து மேடம்? 16 நம்பர் இருக்கா மேடம்? சொல்லுங்க. 4 7 7 9. இப்படி சுமார் 6 கோடி ரூபாய் வரை ஏமாற்றிய வடக்கன்ஸ் படிப்பறிவு இல்லாத ஒரு சிறிய ஊரை சேர்ந்தவர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? ATM கார்டில் உள்ள 16 நம்பர்களை கேட்கும் SBI பேங்க் ஹெட் ஆபீஸ் மேனேஜர்கள் வாழும் நகரம்தான் ஜார்க்கண்டில் உள்ள ஜாம்தாரா. இது மட்டுமல்லாமல் ஆன்லைன் ஆபாச உரையாடல், ஆன்லைன் ஆபாச வீடியோ என அதில் உள்ளது நீங்கள்தான். பணம் கொடுத்தால் டெலிட் செய்து விடுவோம், இல்லை என்றால் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு அனுப்புவோம் என மிரட்டி பணம் பறிக்கும் ஆன்லைன் கொள்ளை நகரம்தான் இந்த ஜாம்தாரா. ஆமா, பின்னாடி அந்த பேக் சைடுல அந்த 7 நம்பர் பேங்க்ல இருந்து பண்றீங்க? நான் ஹெட் பிரான்ச்ல இருந்து பேசுறேன் மேடம், ஹெட் ஆபீஸ்ல இருந்து. அதான் எந்த பேங்க் பேரு? கனரா பேங்க். கனரா பேங்க். உங்க பேரு? வினோத் குமார். எந்த பிரான்ச் இது? அண்ணா நகர்ல இருந்து மேடம். அண்ணா நகர்ல. உங்க பேரு வினோத் குமாரா? ஆமா, இப்ப மெசேஜ் வரும். மெசேஜ்ல இருந்து 6 நம்பர் வரும், அப்புறம் டிஆக்டிவேட் ஆகும். ஓகே ஓகே ஓகே. கார்டுக்கு பின்னாடில இருந்து 7 நம்பர் இருக்கா, 3 நம்பர் இருக்கா? பின்னாடி 3 நம்பர். சொல்லுங்க. 35,000த்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட பேரூராட்சிதான் ஜாம்தாரா. இந்தியாவில் உள்ள எல்லா பகுதி மக்களுக்கும் போன் செய்து, பேங்க் மேனேஜர் பேசுறேன், உங்க ஆதார் கார்டு இன்னும் அப்டேட் பண்ணல, இன்னைக்கு தான் கடைசி நாள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், சென்னை ஹெட் ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணுறேன் என்று மோசடி செய்யும் வட இந்திய திருடர்கள் இவர்கள்தான். ஆமா, ஒரு செகண்ட் லைன்ல வெயிட் பண்ணுங்க. இப்ப ஆதார் கார்டுக்கு மெசேஜ் வரும். ஓகே ஓகே, லைன்ல வெயிட் பண்ணுங்க. ஆதார் கார்டுக்கு மெசேஜ் நான் பண்றேன். மெசேஜ்ல இருந்து 6 நம்பர் வரும், 6 நம்பர் சொல்லணும், அப்புறம் டிஆக்டிவேட் கண்டினியூ ஆகும். ஓகே ஓகே. இந்த போன் கால் உங்களுக்கும் வந்திருக்கலாம். நகரத்தில் வாழும் விவரம் தெரிந்தவர்கள் சிலர் இதிலிருந்து தப்பினார்கள். சிலர் அவர்களோடு விவாதம் செய்து மாறி மாறி திட்டிக் கொள்வார்கள். பலர் ஏமாந்து பணத்தை இழந்திருக்கிறார்கள். நகரத்தில் வாழும் பலரின் நிலை இப்படி என்றால், கிராமத்தில் வாழும் மக்களின் நிலை என்னவாக இருக்கும்? இந்த பிரச்சனையில் பெரிதும் பாதிக்கப்பட்டது 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள்தான். பணத்தை இழந்து அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்தார்கள். இதுவே இந்த ஜாம்தாரா வட இந்திய திருடர்களுக்கு பலமாக இருந்தது. இவர்களில் ஒரு குரூப்பை 2019 காவல்துறை பிடிக்கும் போது 224 மொபைல் போன்கள், 324 சிம் கார்டுகள், 163 ATM கார்டுகள், 83 பேங்க் பாஸ்புக்குகள், 30 பைக்குகள், 12 கார்கள், 16 லட்சம் ரூபாய் பணம் என கைப்பற்றினார்கள். ஜாம்தாரா வட இந்திய மக்களுக்கு பிறரை ஏமாற்றி பணம் பறிப்பது ஒரு குடிசை தொழில். 200 பேங்க் அக்கவுண்டுகளில் 6 கோடி ரூபாய்க்கு மேல் வைத்திருக்கிறார்கள். மக்களை ஏமாற்ற போன் கால் செய்பவர்கள் இந்தியாவில் 90% பேர் ஜாம்தாராவில் தான் இருக்கிறார்கள். இவர்கள் போலி கால் சென்டர் வைத்து நடத்துகிறார்கள். இவர்கள் இந்தியா முழுவதும் இந்த போலி கால் சென்டரில் வேலை செய்ய ஆன்லைனில் இன்டர்வியூ நடத்தி இந்த ஏமாற்று வேலையை செய்கிறார்கள். இந்த போலி கால் சென்டரில் வேலை செய்யும் பல பேருக்கு தாங்கள் மற்றவர்களை ஏமாற்றுகின்றோம் என்பது தெரியாது. வட இந்திய ஜாம்தாரா மக்கள் திருடுவதில் டாக்டர் பட்டம் பெற்றவர்கள். படிப்பறிவு இல்லாத இவர்கள் தங்களை பேங்க் மேனேஜர் என்பதுதான் நகைச்சுவை கலந்த விந்தையாக இருக்கிறது. நீங்க எந்த பேங்க்ல இருந்து பேசுறீங்க? ஆமாண்ணே, சென்னை பிரான்ச் ATM கால் சென்டர்ல இருந்து கால் பண்ணியிருக்கோம் சார். பேங்க் மேனேஜர் மணிக்குமார் பேசுறேன் சார். எந்த பேங்க் இருக்கு உங்களுக்கு ATM கார்டு? ஆமாமா சார், பணம் இப்போ போட முடியாது சார், பணம் எடுக்க முடியாது சார். 6 மாசம் யூஸ் பண்ண ஒர்க் ஆகாது சார், 6 மாசம் வேலை செய்யாது, பணம் எடுக்க முடியாது சார், பணம் போட முடியாது. புரியுதுங்களா சார்? அப்படியா சார்? சார் நான் என்ன சார் பண்ணணும், சீக்கிரம் சொல்லுங்க சார். ஆமா சார், ATM கார்டு உங்களுக்கு இப்ப நானா ரெனுவல் பண்ணேன் சார். ரெனுவல் பண்ணிட்டு ATM கார்டு உங்களுக்கு இப்ப திருப்பி நான் ஓபன் பண்ணி கொடுக்குறேன் சார். அப்புறம் உங்களுக்கு செல் இப்ப 3 மெசேஜ் வரும். மெசேஜ்ல உள்ள மட்டும் 6 நம்பர் வரும் சார். 6 நம்பர் சொல்லிட்டீங்களா? அப்புறம் கார்டு சரி பண்ணிட்டு நானா ஓபன் பண்ணி கொடுக்குறேன் சார். ATM கார்டு இப்ப கையில இருக்குங்க சார். ATM கார்டு கையில இருக்குங்க சார். ஆமாமா சார், ATM கார்டு இப்ப 1 மினிட் கையில இல்லைங்க சார். ATM கார்டுக்கு மேல பாருங்க சார், ரெனுவல் நம்பர்
கோட் இருக்கலாம் சார் ஒரு லைன்ல பார்த்தா 4 நம்பர் இருக்கும் சார் ஏடிஎம் கார்டு ஒரு மினிட் ட்ரை இல்லைங்க சார் ஒரு நிமிஷம் சார். நவீன காலத்திற்கு ஏற்ப தங்களை அப்டேட் செய்து கொள்கிறார்கள். ஏடிஎம் கார்டு மோசடி விழிப்புணர்வுக்கு பிறகு அடுத்ததாக UPI OTP மூலம் திருட ஆரம்பித்தார்கள். ஸ்மார்ட் போன் பயன்படுத்துவர்கள்தான் இவர்களின் குறி. இப்படி பல மோசடிகளில் இருந்து தற்போது அவர்களின் குறி திருமணம் ஆகாத வாலிபர்கள் மற்றும் 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள்தான். இவர்களை பிரைவேட் வீடியோ வைத்து பிளாக்மெயில் செய்வதுதான் இவர்களது பாணி. இப்படிப்பட்டவர்களிடம் சமூக வலைதளம் மூலமாகவும் அல்லது டேட்டிங் வலைதளம் மூலமாகவும் யாரென்று தெரியாத பெண் ஒருவர் முதலில் நண்பர் போல பேசுவார். பிறகு வாட்ஸ்அப் நம்பர் பரிமாறிக்கொண்டு வாய்ஸ் காலில் பேசத் தொடங்கி வீடியோ காலாக அது மாறும். அதுவும் அது செக்ஸ் வீடியோ காலாக மாறும். எனவே உள்ள 20 நொடிகள் கொண்ட வீடியோவை அப்போது வீடியோ கால் பேசுவது போல பேசி அதை இருவரும் ஒரே திரையில் இருப்பது போல எடுத்து பிளாக்மெயில் செய்து பணம் பறிப்பார்கள். இதில் பெண்ணாக நினைத்து பேசியவர்களுக்கு தெரியாது அது உண்மையிலேயே ஒரு பெண் அல்ல என்று. அதுவும் ஒரு ஆண்தான். இப்படி பல முறைகளில் பணம் பறித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஜாம்தாரா வட இந்திய திருடர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக போலியாக IPL நடத்தி சுமார் 25 கோடி ரூபாய் வரை வெளிநாட்டு மக்களை ஏமாற்றியிருக்கிறார்கள் இந்த வட இந்திய திருடர்கள். இவர்கள் பறித்தது பணத்தை மட்டுமல்ல, பல பேர்களின் உயிர்களையும் தான். தற்போது இது ஆன்லைன் லோனாக போலி பஜாஜ் ஃபைனான்ஸ் போல லோன் கொடுப்பது போல உருவாக்கி மக்களின் வறுமையை பயன்படுத்தி கொண்டு முதலில் பணத்தை கொடுப்பது போல கொடுத்து அவர்களை அவர்களின் வலையில் விழ வைத்த பிறகு பிளாக்மெயில் செய்து பணத்தை மட்டுமில்லாமல் உயிரையும் எடுத்து விடுகிறார்கள். இப்போது புதியதாக மின்சார வாரியத்திலிருந்து மின்சார கட்டணம் கட்டவில்லை, இன்று இரவு 9:30 மணிக்கு மின்சாரம் துண்டிக்கப்படும் என மொபைல் நம்பருக்கு SMS வரும். நீங்கள் திருப்பி SMS செய்தால் நாங்கள் அனுப்பும் ஆப்பை இன்ஸ்டால் செய்து அதில் பணம் செலுத்துங்கள் என ஆப் லிங்கை அனுப்புவார்கள். அதை இன்ஸ்டால் செய்தால் நம்முடைய மொபைலை அவர்கள் ஹேக் செய்து நம் பணத்தை திருடிக் கொள்வார்கள். ஒருவனை ஏமாற்ற இந்த வட இந்திய திருடர்கள் காலத்திற்கு ஏற்ப தங்களையும் தங்கள் நூதன திட்டங்களையும் அப்டேட் செய்து கொள்கிறார்கள். வட இந்திய மக்களை பார்த்து பெருமை கொள்வோம் என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டது இவர்களை பற்றி தெரியாமல் இருக்குமோ? வருகிறது புத்தம் புது என்டர்டெயின்மெண்ட் சேனல் விஜய் டக்கர்.